உத்திராட நட்சத்திரம் ஸ்ரீசைல வம்சத்தை சேர்ந்த பார்த்தசாரதி என்ற திருநாமம் கொண்ட இவர் ஸ்ரீமத் ஸ்ரீ ராஜகோபாபித குரு கிருபையா ராஜகோபாலன் என்கிற தன்னுடைய ஆச்சாரியர் அவருடைய கிருபையினால் தன்னுடைய ஆச்சாரியருடைய கிருபையினால் நித்திய முக்தானுபாவியம் ஹரிபதம் அமலம். நித்திய முக்தானுபாவியம்னா என்னன்னா முக்தினா விடுதலை அடையிறது. நாம நிறைய விலங்குகளால கட்டப்பட்டிருக்கோம் இந்த பூலோகத்துல, நமக்கு தெரியாது, அதெல்லாம் இன்விசிபிள். அந்த விலங்குகள்லேருந்து விடுபட்டு நித்திய நித்தியம் நமக்கு பல விலங்குகள் நாமே போட்டுருக்கோம், சில விலங்குகள் தானே இருக்கு. அந்த விலங்குகள்லேருந்தெல்லாம் விடுபட்டு ஹரிபதம் அமலம் ஸ்ரீமன் நாராயணன் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்று அவருடைய திருவடிகளை அடைந்தார்னு போட்டிருக்கு. அதாவது இந்த சுவாமி குரோதி வருஷம் மாசி மாசம் சுக்லபக்ஷம் த்விதீய திதி, இந்த திதியில இந்த ஆச்சாரியரோட கிருபையினால இல்லைன்னா போக முடியாதுங்க. இந்த ஆச்சாரியோட கிருபை இல்லைன்னா போக முடியாது. சுவாச்சாரிய சரணாவகாத்து தன்னுடைய ஆச்சாரியரின் திருவடிகளை அடைஞ்சார் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு, ஏன் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னால் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு இன்னி வரைக்கும் கேட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப அதிசயமான விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம பார்த்து குழந்தைகள் நம்ம சொன்னாலே கேட்காது. இப்போ எத்தனையோ கோட்டானு கோடி பேர் எத்தனையோ காலங்களா இப்படி கேட்டுன்னு வரோம்னா எவ்வளோ பவர்ஃபுல் யோசிச்சு பாருங்க. அந்த பவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை யாரையாவது உட்கார வைக்க முடியுமா ஒரு இடத்துல? இவ்வளோ நாளைக்கு உட்காந்து இந்த ஆழ்வார்கள் பாசனங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோமே, வேற யாராவது உட்காந்து வைக்க முடியுமா? நம்மளை யாராலையும் உட்காந்து கூட வைக்க முடியாது. அப்படி இந்த முன்னோர்கள் சொன்னதை இன்னி வரைக்கும் கேட்டு இருக்கோம். சரி, அந்த முன்னோர்கள்ன்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னால் பெருமாள்கிட்ட ஆரம்பிச்சு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவெல்லாம் நமக்கு முன்னோர்கள். சரி, கடைசியான ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள். அவர் என்ன சொல்றார்? ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால். என்ன சொல்லியிருக்கு? திருவடிகளை அடைந்தார், தன்னுடைய ஆச்சாரியனின் திருவடிகளை அடைந்தார்னு போட்டிருக்கு. இதுல மணவாள மாமுனிகள் என்ன சொல்றார்? நல்ல ஞானமும் நல்ல அனுஷ்டானமும். அனுஷ்டானம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கூடல் போட்டுருவா பெரியவா பாவம். ஆனால் அதுக்கப்புறம் சந்தியாதனம் பண்ணுறது யாரோட பொறுப்பு? போட்டுண்டவாளோட பொறுப்பு. அப்படி இந்த அனுஷ்டானம்ன்றது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் ஸ்திரீகள் திருப்பாவை சொல்லிண்டே தலிகை பண்ணுவோம், ஆழ்வார் பாசுரங்களை சொல்லிட்டு தலிகை பண்ணுவான். புருஷாலாம் நித்திய திருவாராதனை பண்ணுவான். நித்தியம் நித்தியானுசந்தானம். நித்தியானுசந்தானம் எதுக்கு போட்டிருக்க? அது நித்தியம் அனுசந்திக்கணுன்றதால தான். அப்படி நல்ல ஞானமும் அதை நித்தியம் அனுசந்திக்க கூடிய குருவை போய் அடைந்த கால் அப்படின்ற, இஃப் யூ ரீச் அப்படின்ற. அதுக்கு மேல கஷ்டமான விஷயம்லாம் சொன்னா நம்மளால முடியாது. அடைஞ்சிரு போருன்ற. அப்படி அடைஞ்சிட்டேனால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கோவிடன் தானே வைகுந்தம் தரும். இந்த ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்கு? இந்த ஆச்சாரியோட கிருபையால அந்த சீமன் நாராயணன் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த வைகுந்தத்தை போய் அடைஞ்சிட்டாருன்னு போட்டிருக்கு. மணவாள மாமுனிகள் என்ன சொல்றார்? அந்த வைகுந்தம் தானே வரும். எப்படி வரும் அப்படின்னா இந்த நல்ல ஞானமும் அனுஷ்டானமும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் நீ சேர்ந்துடுன்ற. இவர் கடைசியான ஆச்சாரியர், இவர் இப்படி சொல்லிட்டார். சரி, இதுக்கு முன்னாடி பெரிய ஆச்சாரியர் பார்த்தா ராமானுஜர் தான். நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் சம்பிரதாயம் தான் இது. ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைஞ்சார் தான் போட்டிருக்கு, பெருமாளோட திருவடி அடைஞ்சார் போடல. ஆச்சாரியர்களுக்கு அவ்வளோ வசதி நம்ம சம்பிரதாயத்துல. சரி, மணவாள மாமுனிகள் சொன்ன. அடுத்தது ராமானுஜர். ராமானுஜர் பிறந்தாரிய பார்த்தேன்னா பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுசம் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க வந்து நிறைய பில்டர்ஸ் இருக்கா, நமக்கு வீடு கொடுத்துடுறோம், லோனை போட்டுடுறோம், வீடு வாங்கிடுறோம். இந்த லோகத்துல வீடு வாங்கிடுறோம் நம்ம. ஆனா அந்த வைகுண்டத்துல போய் வீடு வாங்கணும்னா அது யார் கொடுப்பா?
விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் என்று ராமானுஜர். அந்த ராமானுஜர் தான் அங்க உட்காந்து நமக்கு அலாட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. திருவரங்கத்தை முதலார் இன்னொன்னு சொல்றாரு, ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தோறும் நைபவருக்கு வானம் கொடுப்பது மாதவன். அந்த மாதவனான எம்பெருமான் நமக்கு வானத்தை எப்ப கொடுப்பான்? நமக்கு திருப்பி திருப்பி பூமி தான் கிடைச்சிட்டு இருக்கும், திருப்பி திருப்பி இங்கே தான் பிறந்துட்டு இருக்கோம், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு பல பிறவிகளா பிறந்துட்டு இருக்கோம். பூமி கிடைச்சிடுறது நமக்கு எப்படி இருந்தாலும் வானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஞானமும் நல்ல பக்தியும் இருக்கணும். தினந்தோறும் கோயிலுக்கு போகணும். நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. அந்த வீடு பெறத்துக்கு என்ன ஐடியா கொடுக்குறார் நம்மாழ்வார்? என்ன பண்ணணும்? நித்தியம் கோயிலுக்கு போங்கோ, வாடாத புஷ்பத்தை எடுத்துட்டு போங்கோ, அவரோட பேரை சொல்லுங்க, உங்களுக்கு அங்க வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அவரே இன்னொன்னு சொல்றார் நம்மாழ்வார், சரணமாகும் தலத்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிறன். சரி, மணவாள மாமனி என்ன சொல்றார்? நல்ல ஞானமும் அனுஷ்டானமும் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை போய் அடைஞ்சிருங்க, உங்களுக்கு வைகுந்தம் கிடைச்சிருட்டார். அதுக்கு முன்னாடி ராமானுஜர் காலத்தில் என்ன சொல்றான்? அவர் வீடு அங்க நின்று எல்லாருக்கும் வீடு கொடுக்குறான்ற. ஞானம் கணிந்த நாளம் கொண்டு நாள்தோறும் நைபவருக்கு வாரம் கொடுப்பது மாதவன். அந்த பெருமாள் அவ்வளவு கஷ்டப்பட்டாதான் கொடுப்பான், நம்மளால அவ்வளவு கஷ்டப்பட முடியாது. வல்லுடைய மனத்தில் ஈனங்கெடுந்த ராமானுஜன் தன்னை எய்தினருக்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவனும் சரண் கொடுத்து. ராமானுஜர் ஒரே ஒரு தடவை சொன்னா போறோம், நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு ராமானுஜர்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டா போறோம். அவர் என்ன பண்றாரா? அவ்வளோ கனிவான மனசு அவருக்கு. காரே கருணை கொண்ட ராமானுஜர் உடனே உன்னை ஏத்துட்டேன், உடனே சிஷ்யரா ஏத்துட்டா உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்றார் ராமானுஜர். இது ராமானுஜர் காலத்துல. ஆழ்வார்கள் காலத்துல நம்மாழ்வார் என்ன சொல்றார்? சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும். நமக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பார்த்தேன்னாக்கா இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களும் ஆச்சாரியோட வியாக்கியானங்களும் தான். அதோட பவர் தான் இன்னும் கூட்டின்னு போறது நம்மள. நம்ம சின்ன வயசுல எதையுமே பண்ண மாட்டோம், ஆனா 40-50 வயசு ஆனவுடனே நமக்கு பக்தி வர ஆரம்பிச்சிடும். அப்ப குழந்தைகளை போட்டு படுத்துவோம், அவெல்லாம் இன்னிலேருந்தே பக்தி செலுத்தணும். அது நாம பண்ணிட்டு இருந்தாலே தானா அது நடக்கும். அப்படி நம்மாழ்வார் என்ன சொல்றார்? நீ பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கோ, உனக்கு மோட்சத்தை கொடுப்பாருன்னு சொல்றார். சரி, அப்போ என்ன சொன்ன? முதல்ல பெருமாள், அடுத்தது ஆழ்வார்கள், அடுத்தது ஆச்சாரியர்கள். நம்மாழ்வார் இப்படி சொல்லிட்டார். இன்னும் என்னென்ன சொல்றார்? இருள் தருமா ஞானத்துள் இனி பிறவி யான் வேண்டேன்ற. நம்ம ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், யோசிக்கிறதுக்கே வேலை கொடுக்கல நமக்கு, எல்லாமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அப்படியே கேட்க வேண்டியதான். கேட்டுட்டு இருக்கோம், எப்படியோ கேட்டுட்டு இருக்கோம். இத்தனை கோடி பேரை இல்லைன்னா சேர்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாராலையும் முடியாது, எப்பேற்பட்ட லீடர் வந்தாலும் முடியாது. அப்படி நம்ம ஆழ்வார்கள் ஆச்சரியம். சரி, நம்ம ஆழ்வார் என்ன சொல்றார்? பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கோ, மோட்சம் கிடைக்கும்ன்றார். அப்போ பெருமாள் என்ன சொல்றார்? முதல்ல பெருமாள் தானே ஆச்சாரியர், கீதாச்சாரியன். அந்த அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோஹோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதஹ. கவலையே படாத. என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணாகதி பண்ணிக்கோ. உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், உனக்கு மோட்சத்தை தரேன். இப்படி யாராவது சொல்லுவாளா? பாவத்தெல்லாம் வாங்கிக்கிறேன், உன்னோட கடன்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா யாராவது? ஆனா பெருமாள் சொல்றார், என்கிட்ட சரணாகதி பண்ணிக்கோ. ஜென்ம ஜன்மாந்தரமா நீ பாவம் பண்ணிட்டு இருக்க, அந்த பாவத்தை போக்கிக்க முடியல உன்னால. அந்த பாவத்துக்கு தண்டனை திருப்பி இங்கே வந்து பிறக்கிற. என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டியானால் உன்னுடைய பாவத்தை நான் வாங்கிக்கிறேன், உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்றார். இதுதான் சரம ஸ்லோகம். முதல்ல பெருமாளுடைய சரம ஸ்லோகம். சரி, ஆனா கூடவே ஒரு கண்டிஷனை போட்டுருவார், ஒரு ஸ்டார் போட்டுருப்பா தெரியுமா? கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லாத்தையும் விட்டுடு. எல்லாத்தையும் விட முடியுமா நம்மளால? எதையாவது விட முடியுமா நம்மளால? சரி, நம்ம அப்படி விட்டோம்னா நம்மள விடுவாளா? அதெல்லாம் விடக்கூடாதுன்னு பிடிச்சிப்பா. எது ஒண்ணு இன்னிலேருந்து நான் இது மாதிரி பண்ண போறேன்னு சொன்னாலும் உடனே விட மாட்டான். இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவா பண்ண முடியாது. அப்படி இந்த எல்லாத்தையும் விடுறதுன்றது யாராலையுமே முடியலையா? ஆழ்வார்கள் காலத்து வரைக்கும் பெருமாள்கிட்ட தான் சரணாகதி பண்ணிக்கணும்னு இருக்கு. எம்பெருமானார் பார்க்கறாரு, இவ்வளோ கடிதா இருக்கே இந்த மோட்சம், இவெல்லாம் பாவம்.
நம்ம பண்ண நம்மளாம் பாவம் தான். நிறைய பாவம் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த பாவங்கள் நமக்கு நல்லதையே சிந்திக்க விடாது. ஒரு சமயம் நமக்கே வெறுப்பா வரும், இப்படி இருக்குமே நம்ம அப்படின்னு. ஆனா அடுத்த நாள் நமக்கு அந்த எண்ணம் போயிடும். நாளையிலேருந்து ஒரு நல்லது பண்ணணும்னு நினைப்போம், அடுத்த நாள் அந்த நல்ல எண்ணம் போயிடும். இந்த பாவங்கள் அட்டாக் பண்ணிடும் நம்மளை. அப்படி எம்பெருமானார் பார்க்குறார், அவர் அவதாரம் எடுத்துடுறார். அவர் என்ன ஆசைப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவா எல்லாருக்கும் மோட்சம் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சரி, அதுக்காக சில விஷயங்கள் பண்றார். என்ன பண்றாருன்னா, காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் எம்பெருமானார் ராமானுஜர். அப்ப திருக்கட்சி நம்பிகள்னு இப்போ 2 நாள் மட்டும்தான் திருநட்சத்திரம் பூந்தமல்லி போயிருப்பாங்க நிறைய பேர். திருக்கட்சி நம்பிகள்ன்ற ஒரு ஆச்சாரியம், அவர் தினம் தினம் பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்து போவார். இப்பெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கார்லேருந்து இறங்கி கோயிலுக்குள்ளேயே நடந்து போக முடியாது. உள்ளே யாராவது கொண்டு விட்டா தேவலாமே நினைப்போம். பெரிய பெரிய பிரகாரம் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போறதே இல்லை நிறைய பேர், அவ்வளோலாம் நடக்க முடியாது அப்படின்றான். அப்படி இவர் நித்தியம் போய் காஞ்சிபுரத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாரா திருக்கட்சி நம்பி. அந்த நம்பிக்கிட்ட போய் எம்பெருமானார் கேட்கிறார், பெருமாள்கிட்ட நீ நித்தியம் பேசுவேன். அவர் பேசுவார் பெருமாள்கிட்டே, பெருமாள் அவர்கிட்ட திருப்பி பேசுவார். நம்மளும் பேசுவோம் பெருமாள்கிட்ட, ஆனா நமக்கு திருப்பி பேச மாட்டார் பெருமாள், அவர்கிட்ட திருப்பி பேசுவார். நீர் அவர்கிட்ட இன்னைக்கு பேசும்போது ராமானுஜருக்கு மோட்சம் உண்டான்னு கொஞ்சம் கேளுங்க. எதனால கேட்கிறார் அப்படின்னா, இவர் குருவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மீறிட்டார். அதனால இவருக்கு சந்தேகம், நமக்கு மோட்சம் கிடைக்குமான்னு. என்ன சத்தியம்? சர்வதர்மான் பரித்தியஜேன்றதுக்கு அர்த்தத்தை திருக்கோஷ்டியூர் நம்பி இவருக்கு சொல்றார். எத்தனாவது வாட்டி? 18வது வாட்டி சொல்றார். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு போறார், திருப்பி போன்னு அனுப்பிச்சுடுறார். இந்த மாதிரி 17 வாட்டி இவரை திருப்பி அனுப்பிச்சுடுறார். நாமெல்லாம் போவோமா? அப்படிப்பட்ட அர்த்தமே வேணான்னு உணர்வோம். 18வது வாட்டி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு சொல்றார் அந்த குரு. இவர் சத்தியத்தை மீறிடுறார். எதனால மீறுறார்? நம்மளாம் அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டோம். இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வையில் ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும். எல்லாம் யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ, எதுக்கு ஆசைப்படுறா? அந்த மோட்சத்துக்கு ஆசைப்படுறாளோ. ஏன்னா அந்த மோட்சத்துக்கு ஆசையே அவ்வளோ லேசும் வராது. என்ன, அந்த மோட்சத்துக்கு யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ அவளுக்கு சொல்லுங்கோன்னு ராமானுஜர் சொல்லிடுறார். குருகிட்ட பண்ண சத்தியத்தை மீறிடுறார். அதனால இவருக்கு ஒரு சந்தேகம், தனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு. போய் கேட்டு சொல்லுங்கன்னு உடனே தேவபெருமாள்கிட்ட போய் கேட்குறார். அப்போ தேவபெருமாள் என்ன சொல்றார்? உபாயேஷு பிரபத்தி சியாத்துன்னு சொல்றார். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப வசந்த மார்க்கம், மோட்சத்தை அடையக்கூடிய மார்க்கம் நிறைய வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப உயர்ந்த வழி எதுன்னா ஆச்சாரியன்ட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறது தான். ராமானுஜர் ஏற்கனவே பெரிய நம்பின்ற ஆச்சாரியத்தை சரணாகதி பண்ணிட்டார். ஆச்சாரியன்ட்ட சரணாகதி பண்ணிட்டவாளுக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்றார் தேவபெருமாள். அதை சொல்றார் திருக்கட்சி. ஆனா அவருக்கு அர்த்தமெல்லாம் தெரியாது. அவர் சொன்னது அப்படியே சொல்றார், உபாயேஷு பிரபத்தியா. உடனே அவர் புரிஞ்சுக்கொண்டு தனக்கு மோட்சம் உண்டு உண்டுன்னுட்டு. இருந்தாலும் ஒரு சந்தேகம், இன்னொரு சந்தேகம் வருது. சுவாமி, இன்னைக்கு போய் உமக்கு மோட்சம் உண்டான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. உனக்கு கேட்டு சொன்னவனே நான் தான், எனக்கு மோட்சம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாராம். பெருமாள் என்ன சொல்றார்? மோட்சம் கிடையாதுன்னு சொல்லிடுறார். பிரபத்தி மார்க்கம் வழியாதான் மோட்சம். இதை மணவாள மாமணிகள் உபதேசத்திர மாலையில சொல்றார், அழகா சொல்றார். தன் குருவின் தாழ்மைகள் தன்னில் அன்பொன் இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு வைக்கோன், இன்பமுகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான், ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. அந்த திருநாடுன்ற வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஆச்சாரியன்ட்ட போய் சரணாகதி பண்ணிக்கோ. இல்ல இல்ல பெருமாளே எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் நீ சொன்னா உனக்கு அந்த மோட்சம் கிடையாதுன்ற. ஏன்னா ஆனானப்பட்ட திருக்கட்சி நம்பிக்கைக்கே பெருமாள் இல்லைன்ற. அப்படி ஆச்சாரியனிடத்துல சரணாகதி பண்ணிக்கணும் நம்மெல்லாம். அப்பதான் அந்த மோட்சமானது கிடைக்கிறது. நிறைய சந்தேகங்கள் வரும், திருப்பி திருப்பி பிறக்கிறோமா அப்படின்னா சந்தேகம் வரும். நம்ம பார்த்தோம்னா எல்லா இன்வென்ஷன்ஸையும் கண்மூடித்தனம் ஏற்றுக்கணும். ஒரு ஏசியா உடனே வாங்கி போடு, ஃப்ரிட்ஜா உடனே வாங்கி போடு, இது எப்படி பண்ணா, எப்படி கண்டுபிடிச்சா, இவ்வளோ என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம கேள்வியே கேட்கறது இல்லை. ஆனால் சம்பிரதாயத்தை சொன்னால் மட்டும் நமக்கு பல சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்தாதான் நான் பெருமாளையே சேவிப்பேன்னு மனுஷா. அப்படி நம்ம ஆனால் என்ன பண்ணணும்? ஏற்கனவே எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டா நமக்கு ஒன்றும் சிரமமே இல்லை. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அதை அப்படியே கேட்க வேண்டியதுதான். அப்படி அந்த முறைப்படி இந்த சுவாமியாகப்பட்டவர் ஜீவிதமாக இருந்த காலத்தில் தன்னுடைய ஆச்சாரியத்தில் போய் சரணாகதி பண்ணிக்கிறார்.
என்ன பண்ணிக்கிறார்? டோட்டல் சரண்டர். சரணாகதினா அதான். என்ன சொல்றார்? எனக்கு இனிமே பிறவியே வேண்டாம், எனக்கு அந்த மோட்சம் கிடைக்கட்டும். ஏன்னா அங்க போனா திரும்பி வரவே வேண்டாம், திரும்பி வராத இடம் மோட்சம் மட்டும்தான். எனக்கு அதை குடுன்னு பிரார்த்திச்சுக்கிறார். அந்த ஆச்சாரியர் என்ன பண்றார்? பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். முதல் சம்ஸ்காரம் சங்கு சக்கரத்தை பொறிக்கிறார் தோல். ரெண்டாவது சம்ஸ்காரம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு சுவாமி 12 திருமணம் போட்டு இருக்காரு இல்லையா, ஒரு பேரையும் சொல்லி எங்கெங்க திருமணம்னு சொல்லி கொடுக்குறார் ஆச்சாரியர். ரெண்டாவது சம்ஸ்காரம். மூணாவது சம்ஸ்காரம் நமக்கெல்லாம் ஏற்கனவே பேர் இருக்கும், அம்மா அப்பா கொடுத்துருப்பா, அந்த பேரை சொல்லக்கூடாது, தாசன்ற ஒரு பேர் கொடுக்குறார். அடியன் ராமானுஜதாசன், அடியன் மதுரவிதாசன், அடியன் சீனிவாசதாசன் ஒரு ஆச்சாரியரும் ஒரு பேர் கொடுப்பா. ஆனா தாசன்னு சொல்லணும், நான் அடிமைன்னு சொல்லணும். நம்ம சார்னு சொல்லுவோம், அதுவும் சேம் மீனிங் தான் இம்ப்ளை பண்றது. ஆனா தாசன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. அப்படி மூணாவது சம்ஸ்காரம் தாசநாமம். நாலாவது சம்ஸ்காரம் வராக அவதாரத்தும் போது லட்சுமி பிராட்டிக்கு 3 மந்திரங்களை சொல்ற ரகசிய திரயம். நம்ம சம்பிரதாயத்துக்கு ரகசிய திரய சம்பிரதாயம் தான் பேரு. அஷ்டாட்சர மந்திரம், துவய மந்திரம், சரம ஸ்லோகம். அஷ்டாட்சர மந்திரம் 8 எழுத்துக்கள் கொண்ட 3 வார்த்தைகள் பதங்கள் கொண்ட ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரம் தான் திருமந்திரம்னு சொல்றோம். இதை சொல்றார் முதல்ல வராகர் லட்சுமி. இது முதல். இது என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம பாவமெல்லாம் ஒழிஞ்சிடும். நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமும் ஆழ்வார் சாதிக்கிறார். இது பெற்ற தாயினும் ஆயிரம் செய்யும். அம்மாவோட யாராவது ஆயிரம் செய்ய முடியுமா நம்மளால? இந்த ஜென்ம இந்த இதுல பூமியில அவளை விட உயர்ந்தது இந்த நாமம், நாராயண நாமம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி அந்த முதல் மந்திரத்தை சொல்றார் வராகர். ரெண்டாவது துவய மந்திரம். இந்த மந்திரம், முதல் மந்திரம் பெருமாள் பேர் மட்டும், ரெண்டாவது மந்திரம் தாயார் பேரும் சேர்ந்து வரக்கூடியது. இதை சத்தமா சொல்லக்கூடாது. நாம யார் வேணா யார்கிட்ட வேணா சொல்ற விளையாட்டா சொல்ற மந்திரம் இல்லை. ஆச்சாரியர் சிஷ்யனோட காதல சொல்லுவார். இது ரெண்டாவது மந்திரம். ரகசிய திரயத்துல 2 ரகசியம். முதல்து ஓம் நமோ நாராயணா, ரெண்டாவது துவய மந்திரம். மூணாவது மந்திரம் சரம ஸ்லோகம். இப்ப சொன்ன இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு, அந்த 3 சேர்ந்து ரகசிய திரயம். இந்த ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு 4வது சம்ஸ்காரமா இந்த 3 மந்திரங்களையும் சேர்த்து சொல்றார். 5வது சம்ஸ்காரம், ஆத்துல பெருமாள் இருக்கார், அவருக்கு நித்தியம் திருவாராதனை பண்ணணும், இல்லை முடியும் போதெல்லாம் பண்ணணும். என்னதான் நம்ம 108 திவ்யதேசமும் செவிச்சுட்டோம்னு சொல்லுவோம். 106 தான் செவிக்க முடியும், 108 யாரும் செவிக்கவே முடியாது, இருந்தாலும் சொல்லுவோம் நம்ம. அப்படி எத்தனை திவ்யதேசத்தை எத்தனை வாட்டி செவிச்சாலும் இந்த ஆத்துல இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அவருக்கு தலிகை பண்ணி அம்சு பண்ணி அதை சாப்பிட்டோமானால் நமக்கு எந்த நோய் நொடியும் வராது. இது நீங்க நம்பலாம். எம்பெருமானா 120 வயசு இருந்திருக்காரு, நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்ப அந்த ஏஜ் எல்லாம். குரத்தாழ்வார் 118. இப்படி அந்த ஆச்சாரியர்கள்லாம் அவ்வளோ இடமா இருந்தா அவ்வளோ வயசுக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த ஆத்து பெருமாளுக்கு நித்திய திருவாராதனம் பண்ணி அந்த பெருமாளுக்கு அமுது படைச்ச உணவை தான் உண்டா. அது விஷமா இருந்தா கூட அது ஒன்றும் பண்ணாதான் நம்மள. அப்படி ஆச்சாரியர் 5வது சம்ஸ்காரமா இதை சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் பஞ்ச சம்ஸ்காரம். அப்படி இந்த ஆச்சாரியத்துல சரணாகதி பண்ணிட்டு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணதனால் இன்னைய தினத்துல இவருக்கு சொர்க்கலோகம் கிடையாது, நரகலோகம் கிடையாது, அந்த அர்ச்சனாதி மார்க்கம் வழியா மோட்சம் கிடைச்சிடுறதுன்றதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. நமக்கு 2 உண்டு, சாஸ்திரம் உண்டு, சம்பிரதாயமும் உண்டு. இந்து தர்மத்தில் இருக்கோம் நம்ம, அதனால சாஸ்திரம் நமக்கு உண்டு. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு புத்திரனோட கடமை தன்னுடைய தாய் தகப்பனார் போயிட்டாள்னா அவளுக்கு முதல்ல 12 நாள் காரியம், அப்புறம் மாசிகம் ஊனம் வரைக்கும் வருஷாப்திகம் வரைக்கும் பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணி வருஷாப்திகத்தை அணிதான் அவளுக்கு அந்த வசூன்ற ஸ்வரூபமே கிடைக்கிறது. வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பித்ருக்கள். இப்ப இந்த தோப்பனார் போயிட்டார், இவரை பித்ருலோகத்தில் கொண்டு சேர்க்கறது யாரோட கடமை? இந்த புத்திரரோட கடமை. பித்ருக்கள் அப்படின்னா யாருன்னா எளிதா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ட்ரெயின்ல ஏறின உடனே பர்த் இருக்கு, இந்த பக்கம் 3 பர்த் இருக்கு, இந்த பக்கம் 3 பர்த் இருக்கு இல்லையா. இது ஒரு பித்ரு வர்க்கம், இது ஒரு மாத்ரு வர்க்கம். ஒருத்தருக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னா இந்த லோயஸ்ட் பர்த்ல அவ அம்மா அப்பா இருப்பான், பித்ருக்களா இருப்பான். அதுக்கு மேல பார்த்தா இந்த அப்பாவோட அம்மா அப்பா, இவருடைய தாத்தா பாட்டி. அதுக்கு மேல இவருடைய அம்மா அப்பா, இவருடைய கொள்ளு தாத்தா பாட்டி. இவன் 6 பேரும் சேர்ந்து பித்ரு வர்க்கத்துல பித்ருலோகத்துல இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா மாத்ரு வர்க்கம், தன் தாயார்
ஒரு பிள்ளை இருக்காருன்னா அவருடைய தாயாருடைய அம்மா அப்பா, அவருடைய அம்மா அப்பா, அவருடைய அம்மா அப்பா, இவா இருக்கு. இந்த 12 பேருக்கும் தீர்த்தம் அந்த பித்ருலோகத்துல சேர்க்கறது நம்ம கடமை. முதல்ல நம்ம பித்ருக்களை பித்ருலோகத்துல சேர்க்கறது நம்ம கடமை. அந்த பித்ருலோகத்துல இந்த 12 பேர் இருப்பான், அவளுக்கு தீர்த்தமும் பிரசாதமும் தர வேண்டியது நம்ம கடமை. பித்ருலோகத்துல ஒரு நாள் நமக்கெல்லாம் ஒரு வருஷம். அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிராதம் பண்றோம். அன்னைக்கு பிராமணர்களை வச்சு அவ மூலமா அந்த போஜனத்தை அவளுக்கு போடுறோம். அமாவாசை தர்ப்பணம் பண்ணி தீர்த்தம் சேர்க்கணும் அவளுக்கெல்லாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு சாஸ்திரமும் உண்டு, சம்பிரதாயமும் உண்டு. சாஸ்திரப்படி காரியங்கள்லாம் பண்ணணும். ஏன்னா கேள்வி வந்துடும், அவளுக்கே மோட்சம் கிடைச்சிருச்சு, இனிமே நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற கேள்வி வரும் இல்லையா. ஆனா சாஸ்திரப்படி நம்ம பண்ணணும். பெருமாள் உன்னுடைய பாவத்தெல்லாம் வாங்கிக்கிறேன், புண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. புண்ணியம் யாருக்கு கிடைக்கிறது? இந்த காரியங்களை பண்றவாளுடைய சந்ததிகளை போய் சேருது. அதனால்தான் அப்பா அம்மா பண்ண புண்ணியம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த அப்பா அம்மா எல்லா ராத்திரியும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் அவ உடம்பே முடியாத இருந்தபோது 80 வயசு 90 வயசு இருக்கும்போது கூட அவளுக்கு பித்ருக்கள்லாம் கர்மாக்கள் பண்ணுவோம். இப்போதான் நம்ம ரொம்ப சாதாரணமாக அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, எல்லாருக்கும் காரியம் பண்ணணும். ராமர் காட்டுக்கு போயிட்டார், அனுப்பிச்சவரே அப்பா தான். ஆனால் அப்பா போயிட்டாருன்னொடனே காட்டில் உட்காந்து முதல்ல பித்ருக்கு கர்மா பண்ணுறாரு அவர். நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், அவர் காட்டுக்கு அனுப்பிச்சார், என்னால் பண்ண முடியாதுன்னு. அவர் காட்டிலே அப்பாவுக்கு பண்றார். அதோட மட்டும் இல்லை, ஜடாயுக்கு கர்மா பண்றார். ராவணன் செத்து போன உடனே கேட்கிறார் விபீஷணன்ட்ட, நீ பண்றியா இல்லை நான் பண்ணட்டமான்ற. அந்த ராவணனுக்கே காரியம் பண்றேன்ற ராமன். அப்படி எல்லாருக்குமே நம்ம தர்மத்துல எல்லாருக்குமே இந்த காரியங்கள் பண்ணணும். அது புத்திரர்கள் இருந்தா புத்திரர்கள், அது ஒரு கேள்வி வரும். பிள்ளைகளே இல்லையே என்ன பண்ணுறது? அப்போ பொண்கள் இருந்தா அவள்கிட்ட பிள்ளை வாங்கி பண்ணணும். யாருமே இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர், அண்ணாவோ தம்பியோ யாரோ ஒருத்தர் இந்த கர்மாக்கள் பண்ணி ஆகணும். அதனால நமக்கு 2 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று ஆச்சாரியர். ஏன்னா ஜீவிதமா இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோம்னால் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான்னு அந்த ஆச்சாரியர் நம்ம பிராணம் போன உடனே அந்த ஆத்மாவை கொண்டு வைகுந்தத்தில் சேர்த்துடுறார் ஆச்சாரியர். இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமான ஆத்து வாத்தியார். அவர் இந்த கர்மாக்களை நம்மளை பண்ண வச்சு, நிறைய பேர் வாத்தியார், நிறைய பேர் திட்டுறது வாத்தியார் தான். என்னமோ அவர் அவாத்துக்காக பண்ற மாதிரி திட்டுவாங்க. அவர் பாவம் நமக்காக தான் பண்றாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரப்படி இது பண்ணணும் சொல்றது அவரோட கடமை. நம்ம மாட்டோம்னு சொன்னோம்னா அந்த பாவமும் அவரை போய் சேருது. அதனால ஏதாவது நீங்க மாத்தி பண்றதா இருந்தால் அவர்கிட்ட சொல்ல நீங்க வாட்டி பண்ணிக்கோங்க. ஆனா அவர் சொல்றது என்னவோ அதுபடி நாம பண்ணோமானால் அந்த புண்ணியங்கள் அப்படியே வந்துடுது. இப்போ இவர் இருக்கார், இவரோட குழந்தை அவரோட குழந்தை, அந்த 3வது தலைமுறை நன்னா இருக்கணும் தான் நாம இந்த கர்மாக்கள்லாம் சந்தையா பண்ணணும். நம்ம குழந்தைகளுக்காக எத்தனையோ பண்றோம். முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம், எங்க அப்பா அப்படி பண்ணதே இல்லை, எங்க தாத்தா அப்படி பண்ணதே இல்லைன்னுவோம். ஆனா அவளை இந்த கர்மாவை ஒழுங்கா பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். அவ ஒண்ணுமே பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம இந்த அளவு இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. அதனால அடியன் என்ன பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னா, ஆச்சாரியன்ட்ட போய் சரணாகதி பண்ணிட்டு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன எளிதான முறை மோட்சத்துக்கு இது முதல் சம்பிரதாயம். 2வது சாஸ்திரம். சாஸ்திரம் சொன்னபடி இந்த கர்மாக்களை ஆத்மீக பரியந்தம் பூர்த்தி பண்ணி வருஷாந்த சார்த்தமும் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். பொருந்திய தேசம் பொறையும் திறனும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்னும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர்தாம்.